இன்றைக்கி கோயிலுக்கு தாங்க போகிறோமே. எங்களுடைய குலதெய்வம் வந்து மேல்மலையனூர் தான். அங்கே தான் இன்றைக்கி போகிறோமே. அதாவது இந்த ட்ரிப் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணது. ஆனால் போகணும்னு நினச்சோம், போகவே இல்லை. ஏதோ ஒரு சில காரணத்தால் வந்து தள்ளி தள்ளி போய்கிட்டே இருந்தது. ரொம்ப நாள் நீண்ட வேண்டுதலை வந்து இன்றைக்கி வந்து நிறைவேற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் தான் முடிவு பண்ணது. இன்றைக்கி என்ன தான் ஆனாலும் சரி பரவாயில்லை, நான் லீவு போட்டுட்டுனாச்சு இன்றைக்கி நம்ம கோயிலுக்கு போகிறோம், அந்த வேண்டுதலை வந்து நிறைவேற்றுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போட்டாச்சுங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம வந்து திடீர்னு போடுற பிளான் தான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவே ஆகுது. சார் வந்து என் பக்கத்தில் தான் உட்காந்துட்டு இருக்கிறான் தம்பி. ஆனால் கொஞ்சம் கோவம், ஏன்னா வந்து காலையில் வந்து பிளான் பண்ணிட்டோமா மொன்னைக்கு வந்து மொட்டை அடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் வந்து கொஞ்சம் திடீர்னு சொன்னதுனால பயபுள்ள கொஞ்சம் கோவமாகவே இருக்கிறான். அதனால் கொஞ்ச நாள் அவன் வீடியோக்குள்ளே வர்றதுக்கு. அதுக்கப்புறம் இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. இந்த கோயிலுக்குள்ளே வந்தாலே என்னமோ தெரியல, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேட் தான் வருது. சம்மர் சீசன்றதால ஒரே கோயிலெலாம் வந்து நல்ல கூட்டம் வந்து களைகட்டி இருந்தது. பார்க்கவே அவ்வளோ சந்தோஷமாகவே இருந்தது. கூட்டன்றதுனால ரொம்ப நேரம் கழித்து தான் சாமியை தரிசிக்கவே முடிஞ்சுதுங்க. நானும் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு காத்தார வந்து மாவிளக்கெல்லாம் போட்டுட்டு இருந்தோம். நம்ம எப்போவுமே இந்த கடத்தீருக்கெல்லாம் வந்து கோயிலுக்கெல்லாம் வந்துட்டுனா இந்த கடத்தீரு பக்கம் தான் நம்ம கண்ணே போகுமே. அதாவது எத்தனை வகையான சில்வர் பாத்திரம் இருந்தாலும் அது என்னமோ தெரியல, எனக்கு இந்த மண்பாண்டத்து மேலே அவ்வளோ ஒரு பிரியமாக இருக்கும். அதுவும் இந்த காது வச்ச வானல் ரொம்ப நாளாக வாங்கணும்னு ஆசை, ஆனால் வாங்கினதே இல்லை. இன்றைக்கி சரி என்னதான் ஆனாலும் பரவாயில்ல வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கியாச்சு. விலை வந்து பார்த்திங்கன்னா 100 ரூபா தான். 100 ரூபாய்க்கு நல்லாவே இருந்தது, வெயிட்டாக சூப்பராக இருந்தது. அதுக்கப்புறம் என்ன, கோயிலுக்கு நம்ம வந்ததுக்கு அடையாளமாக பொரிக்கல்லையும் பொரி உருண்டையும் வாங்கின்னு கிளம்பியாச்சுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு பார்க்கலாம்.